நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். அரசியல் சாசனம் அப்படித்தான் சொல்கிறது. ஆனால் நம்மிலே பஞ்சைகள், பராரிகள், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள், ஏழைகள் என்ற எண்ணில் அடங்காதவர்கள் இருக்கின்றார்கள். மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய நடுத்தரவாதிகள் இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் மேம்பட்ட வசதி படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பாகுபாடாக இருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்றால், இந்த மண்ணிலே பிறந்த நாம், இந்த மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை சமமானது. அந்த வாக்குரிமையை ஜனநாயக தேர்தலில் நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களாக திகழ்கிறோம். ஆனால் அதற்கும் இப்பொழுது ஆபத்து வந்திருக்கின்றது. எஸ்ஐஆர் தீவிர சீராய்வு திருத்தம் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்றால், இருக்கிற வாக்காளர்களை, அவர்களுடைய வாக்குரிமைகளை பறித்து விடுவது, இல்லாத வாக்காளர்களை இணைத்துக் கொள்வது, இதற்குத்தான் இந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் பற்றி நாம் மிகவும் விழிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த காலங்களில் எல்லாம் எப்படி இந்த வாக்குகள் சேர்க்கப்பட்டன, நீக்கப்பட்டன என்றால், வழக்கமாக தேர்தல் ஆணையம் தான் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களை நீக்குவது, புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, நீண்ட நாட்களாக ஊரில் இல்லாதவர்களை நீக்குவது போன்ற திருத்தங்களை செய்யும். ஆனால் எஸ்ஐஆர் நடைமுறை என்பது ஏற்கனவே உள்ள வாக்காளருடைய பட்டியலை சரிபார்த்து நீக்கல் சேர்த்தல் செய்யும் முறை அல்ல. எஸ்ஐஆரை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய 12 மாநிலங்களிலே ஒரே ஒரு மாதத்திலே அனைவரும் சேர்த்தல் நீக்கல் என்ற அந்த நிலையில தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா போன்ற மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள் உட்பட 12 மாநிலங்களில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நியதிப்படி, அரசியல் சாசனத்தின்படி